இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். போராட்டத்துக்குள் இருக்கிறீர்களா? பிரச்சனைக்குள் இருக்கிறீர்களா? கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு தேவ சமூகத்தில் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய துக்கம் எப்பொழுது மாறும்? இந்த போராட்டம் எப்பொழுது மாறும்? சத்ருவானவன் என் குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிறானே, என் குடும்பத்திற்கு எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் அழுது காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்ததாரியாய் நான் உங்களுக்காக இறங்கி நிற்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பழக்குவிக்கக்கூடிய தெய்வம், நான் உங்களை பழக்குவித்து கொண்டிருக்கிறேன். யுத்தத்திற்காக, சத்துருவை வெல்லுவதற்காக நான் உங்களை பழக்குவித்து கொண்டிருக்கிறேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து பொல்லாங்கன் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. குடும்பங்களை வேட்டையாட நினைக்கிற அந்த பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்க வேண்டுமானால் நாம் திடனாய் இருக்க வேண்டும். நாம் பழக்குவிக்கப்பட வேண்டும். நாம் பழக்குவிக்கப்படும் போது சத்துருவானவனை மேற்கொள்ள முடியும். ஜெபத்தினால் நாம் பழக்குவிக்கப்பட வேண்டும். வசனத்தினால் பழக்குவிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் பழக்குவிக்கப்பட வேண்டும். உலகத்தை நோக்கி ஓடாதபடிக்கு தேவ சமூகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போமேயானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தெய்வமாய் உங்கள் குடும்பத்தில் யுத்ததாரியாய் வந்து நின்று உங்களுக்கு ஜெயத்தை தரக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் போருக்கு பழக்குவிக்கக்கூடிய தகப்பன். நான் உங்களை போருக்கு, சத்துருவை வெல்வதற்கு உங்களுக்கு நான் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி தரப்போகிறேன். அதுதான் ஜெபமாகிய பழக்கம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்துருவானவன் அழிக்கப்பட்டு போவான். உன் குடும்பத்தில் ஏகிரி கொண்டு நிற்கக்கூடிய, பலன் கொண்டு நிற்கக்கூடிய அவனை வீழ்த்துவதற்கு ஜெபம் என்கிற ஆயுதத்தை நீ கையில் எடுக்கும் போதே அந்த சத்ருவானவனுடைய தலை வெட்டி வீழ்த்தப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீது என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த தாவீது சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை கவ்விக்கொள்வதற்கு சத்துருவானவன் ஒரு விசை சிங்கத்தைப் போலவும் கரடியைப் போலவும் அவனுடைய மந்தைகளில் வேட்டையாடுவதற்கு வந்தபோது தன்னிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தும் கர்த்தருடைய தேவ பலத்தால் அந்த சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொண்டான். அவனை ஆண்டவர் அந்த இடத்தில் பழக்குவித்தார். எப்படி சிங்கத்தோடு போரிட வேண்டும், எப்படி கரடியோடு போரிட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் அவனுக்கு பழக்குவித்தார். அதே தாவீதை ஏலா பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்தினார். அங்கு 40 நாள் கூக்குரலிட்டு கொண்டிருந்த பெலிஸ்திய வல்லமையான கோலியாத் என்கிற யுத்த வீரனை அந்த சின்ன தாவீது மேற்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் அவனை பழக்குவித்ததினால் அந்த பழக்குவித்த அந்த கைகளினாலே அவன் கூழாங்கல்லை எடுத்து அடித்து கோலியாத்தை வீழ்த்தினானே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், உங்கள் குடும்பங்கள்
உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய கோலியாத்தின் வல்லமைகளை நீங்கள் முறியடிக்கப் போகிறீர்கள். எதிர்த்து நிற்கக்கூடிய, சவால் விட்டு நிற்கக்கூடிய, உன்னை வளர விடமாட்டேன், உன்னை மேன்மை அடைய விடமாட்டேன், உன்னை உயர விடமாட்டேன் என்று சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய சில சவாலின் ஆவிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். ஜெபத்தினால் முறியடிப்பீர்கள். வசனம் என்கிற ஆயுதத்தை நீங்கள் கையில் பிடிக்கும் போதே சத்துருவானவன் முறிந்து விழுவதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் உங்களை போருக்கு பழக்குவிக்கக்கூடிய தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் தொழிலுக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் ஊழியத்துக்குத்தான் ஆண்டவரே, என்னை ஒரு விசை பழக்குவிக்குங்க அப்பா, என்னை ஒரு விசை பழக்குவிக்குங்க, என்னை ஒரு விசை பழக்கப்படுத்துங்க, இந்த காரியங்கள் ஜெயிப்பதற்கு என்னை ஒரு விசை பழக்கப்படுத்துங்கப்பா. அவர் பழக்குவிக்கக்கூடிய தகப்பன். அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார், நான் உன்னை அனுதினமும் பழக்குவித்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை பழக்குவித்து கொண்டிருக்கிறேன். ஜெபத்தில் எழும்பு, ஆராதனையில் எழும்பு, துதி பாடல்களில் எழும்பு. நீ அமைதியாய் இருந்து கொடுக்கக்கூடியவன் அல்ல, நீ எழும்பி பிரகாசிக்கக்கூடிய பாத்திரம். இன்றைக்கு மங்கி எறியக்கூடிய திரியை போல இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவோ, உன்னுடைய அந்த பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்று. அபிஷேகமாகிய எண்ணெயை ஊற்றும் போதே அந்த திரி கொழுந்து விட்டு எரிவது போல அபிஷேகமாகிய ஆவியானவருடைய தேற்றரவாளன் உன்னுடைய சரீரத்துக்குள் இறங்கும் போதே கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த ஆத்துமாவின் தாகத்தை தீர்ப்பதற்காக நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். அந்த ஆத்துமா தாகம் தீர்க்கப்படும் போது உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடிய பல சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடப்படும் போது நீ எவைகளெல்லாம் வெட்டி வீழ்த்தணும்னு சொல்லுகிறாயோ அவைகளெல்லாம் வெட்டி வீழ்த்தப்படும் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அந்த புதிய காரியம் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு அந்தந்த குடும்பங்களில் தேவன் புதிய காரியத்தை செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.